ஜெபம். நேசிக்கிற தகப்பனே, இந்த மகிழ்ச்சி நிறைய இந்த மாலை நேரத்திற்காய் நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அப்பா, எங்கள் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த விடுமுறை வேதாக பள்ளியுடைய இந்த நிறைவு நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நிறைவு நாளிலே நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் செய்ய இருக்கிறார்கள். அதை கண்டுகளிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை உம்மிடத்திலே கொண்டு வந்த பொழுது சிறு பிள்ளைகள் இடத்துல வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொன்னீரே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை இடத்திலே கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள். ஆண்டவரே, நீர் இவர்களை ஏற்றுக்கொண்டு அரவணைத்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, உடைய கரங்களை பிள்ளைகள் மேல் வைக்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. சிறு பிள்ளைகளை எடுத்து கூட்டத்தின் நடுவே நிறுத்தி, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை போல நாங்களுமே ஏற்றுக்கொள்கிற அந்த ஆண்டவரே விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் விசுவாசத்திலே பெருகட்டும், வளரட்டும், இயேசுவுக்குள் வளரட்டும் சுவாமி. பக்தியும் பயபக்தியும் நிறைந்தவர்களாய் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் தேவனுடைய ஆண்டவரே பிரசன்னம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது ஜெப பாடல் பிகினரியே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விபிஎஸ் கலை நிகழ்ச்சியை நடத்த கிருபை பாராட்டின தேவாதி தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். நமது சேகர தலைவர் ரெவரண்ட் KVJ வாட்சன் வரதராஜ் ஐயா, அம்மா மற்றும் சபை ஊழியர் அவர்களையும் விபிஎஸ் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். 10 நாட்களும் விபிஎஸ்க்கு வருகை தந்து சிறப்பித்த சிறுவர்களையும் அவர்களை விபிஎஸ்க்கு அனுப்பிவிட்ட பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியை காண வந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி. இப்பொழுது மனப்பாட வசனம் பிகினர் ஏ, அதை தொடர்ந்து கருத்து வசனம் பிகினர் சி. கரணம் தட்டுங்க பிள்ளைங்க, ஒவ்வொரு வசனம் சொல்லும்போது நீங்க கரணம். உன்னோட இருக்கிறார் வீட்டிலே துள்ளி உண்டு எனக்கு ஒட்டாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிருக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கட்டிடத்திலிருந்து எனக்கு ஒட்டாசை வரும். உன் வலது பக்கத்திலே நிழலா இருக்கிறார். உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காய்ச்சிரும் உறங்கார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலாவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கும் விலக்கி காப்பார். உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் மனத்தையும் இருமுடன் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் உன்னை போவார். மிக சிறப்பாக அழகாக வசனம் சொல்லி பிரைமரி பிகினர் சி வாழ்த்துக்கள். கருத்து வசனம் நீ கட்சி நிச்சயித்து கொண்டவர்களே நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் முன்பாக.
இஸ்ரவேலின் ராஜா யார்? ஆகாப். தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர்? 450 பேர். கர்த்தாவை ஜெபம் பண்ணினது யார்? எலியா. பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது? நாள் ஒன்று அன்பில் நிலைத்தது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருப்பான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:14 பின்பாகம். மிக சிறப்பு. கரங்களை ஒவ்வொரு பிள்ளைங்க வசனம் சொல்லும்போது கொஞ்சம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அவர் புல்லுள்ள இடங்களே வைத்து தண்ணீரண்டையே என்னை கொண்டு போய் வெளியிலார். சங்கீதம் 3:2 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உன் பிரியாவில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கை நம்பிக்கை நானே எழுதுவேன். நீதிமான்களோட ரட்சிப்பு கர்த்தரால் வரும். தானியேலை எங்கே போட்டார்கள்? சிங்கம் கெபியே. மன்னாவின் அளவு என்ன? 10 வெள்ளி அளவு. யோனாவை எங்கே போட்டார்கள்? தாவீது எப்படிப்பட்டவன்? உண்மையான மன்னாவின் சுவை எப்படிப்பட்டது? தீர்மானத்தை நிலைத்தது. உம்முடைய நீதி நாயங்களை காத்துக்கொள்வேன் என்று ஆணையிட்டாரை நிறைவேற்று. சங்கீதம் 119. ஜனநாளே எல்லா கோரம் தூய்மை குடுகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 100:1 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தராக வேதத்தினாலே அதற்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1 அவரோட
காட்சிகளை கை கொண்ட அவரை முழு ஹிருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:2. நீ காட்சி நிச்சயித்து கொண்டவைகளில் நினைத்திரு. நான் தாக்கி அதேன். அவர் என்னை புல்லுடை தினம் வைத்து தண்ணீர் அன்று கொண்டு போய் விடுகிறார். தேவன் நமக்கு வாசஸ்தலம் ஆயத்தம் செய்கிறார். இக்காலம் வீணை பாக்கியத்தோடு தூதர் சூழ வருவார். புதிய உலகில் அவருடன் ஆனந்தம் பொங்கிட வாழ்ந்திடலாம். மீட்கப்பட்டால் நாமும் நீயும் இப்பாக்கியம் பெற்றிடலாம். புதிய உலகில் அவருடன் ஆனந்தம் பொங்கிட வாழ்ந்திடலாம். மீட்கப்பட்டால் நாமும் நீயும் இப்பாக்கியம் பெற்றிடலாம். மிக அருமை. அந்த இடத்தில் மாலை மோஷித்தவனவன் ஆணை. ஒரு நாளுக்கு மன்னாவை எப்படி சேர்க்க வேண்டும்? ஒரு மேல அழகு. கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து போட்ட ராஜா யார்? தடியூ ராஜா. இனிமே எத்தனை நாள் கவிக்கப்படும் என்றார். வீடுகள் எத்தனை கட்டப்பட்டது? 2. ஆண்டியா, மணவாளன் வரப்புறம் இருக்காங்க, எதிர்கொண்டு போனோம். ஜெபிச்சு ஆயத்தமாகலாம். என்னது நீ ஜெபி? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? ஆண்டியா, என்ன ட்ரெஸ் பத்தியா? நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். என்ன பத்தியா அதெல்லாம் இன்னைக்கு வாங்குது. உடனெல்லாம் மலவாரம் கூட்டு போறா, என்னதான் கூட்டிட்டு போவாரு. வாங்க நம்ம சுவிசேஷம் பக்கத்து ஊர்ல போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வருவோம். வாங்க வாங்க போலாம். அக்கா கண்ணுங்க காதுக்கா. ஏசுவா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பிரியவங்க. உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கக்கா. நாங்க ஏசப்பாவா இருந்து கொண்டுதான் நீங்களும் ஏசப்பாவா இருந்துக்கோங்க. இன்னைக்கு மணவாளன் வராது, நாங்க எல்லாரும் எதிர்கொண்டு போறோம். நீங்க எங்க கூட வாங்கக்கா. ஆனா ஏசப்பா ஏசப்பான்னு வந்துருந்தீங்க. எனக்கு அதுவும் கையில பைபிள வேற தூக்கிட்டு வந்துருந்தீங்க. ஒழுங்க மரியாதை நீங்க இந்த ஊரை விட்டு வெளியே போயிருங்க. இல்லைன்னா எனக்கு நான் எந்த கொண்டு அறிவேன்னு எனக்கு தெரியாது. மணவாளன் வரப்போறாரு. நம்ம இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம போய் சீரியலை பார்த்து வந்துடுவோம். ஹாய் ஹபி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இன்னைக்கு மணவாளன் வரப்போறாரு. அதனால நாங்க எல்லாரும் எதிர்கொண்டு போறோம். அதனால மணவாளன் கிட்ட உட்கார்ந்துருப்பேன். அதனால அடிக்கடி லைன்ல வர நான் உனக்கு நிறைய அப்டேட் கொடுங்க. ரோஸ், மணவாளன் வேலைக்கு நான் எல்லாரும் தீப்பெட்டி விளக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நீ ரெடி ஆயிட்டியா? நீ என்ன ஓல்டு ஜென்ரேஷன்ல இருக்க? இப்ப நியூ மாடல் வாங்க பாத்தியா? போன் இருக்கு. போன்ல ஒரு பட்டனை கிளிக் பண்ணா போதும், உடனே டார்ச் எரியும், வெளிச்சமா நல்லா எரியும். இப்ப சாப்பாடுன்னா சொல்லி ஸ்விக்கில உடனே ஆர்டர் பண்ணி தருவேன். இப்போ உடனே வந்துடும். என்ன வேணா சொல்லி அமேசான் இருக்கு, அதை அழகா ஆர்டர் பண்ணி தருவேன்னா. இன்னும் ஓல்டு ஜென்ரேஷன்ல இருக்க நீதான். சீரியல் முடிஞ்சிருச்சு. இப்ப போய் வந்து தூங்க போறேன். அந்த நாளிகையும் பிதா ஒருவன் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரனுக்கு
அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்கள் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சமிகாலத்திலோ நடுராத்திரியிலோ சேவக்கும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுதும் வருவான் என்று நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறதை எல்லாருக்கும் சொல்கிறேன், வீட்டிருங்கள் என்றான். இதை பார்த்தா எப்ப பார்த்தாலும் மேக்கப்பை டச் பண்ணு. இது 24 மணி நேரமும் போனும் கையுமா. இதுக்கு காலைல போட செருப்புல இருந்து பல்லு தேய்க்க பிரஷ் வரைக்கும் ஆகுதானே. இதை பார்த்தாலே தெரியுது, ஒண்ணு தூங்குது இல்லை நாடகம் பார்க்குது. இது அஞ்சும் என்னமோ பரலோகத்துல இருந்து இறங்கின பரிசுத்தமான்கள் மாதிரி நினைச்சிட்டு எப்ப பார்த்தாலும் பைபிளும் கையுமா சுத்துது. நேற்று சுவிசேஷம் சொல்ல போறேன்னு யார்கிட்டயோ போய் திட்டு வாங்கிட்டு வந்தாங்களாம். ஆனா இவங்க எல்லாரையும் விட நான் தான் உண்மையும் உத்தமமா இருப்பேன், யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் தெரியுமா. கண்டிப்பா மணவாளன் என்னதான் கூட்டு போவாரு. எக்கால சோன் வந்துட்டு மணவாளன் வரப்போறான்னு நினைக்கிறேன். அனைவரும் ஆயத்தமா இருங்க, விளக்கு எல்லாத்தையும் ரெடியா வச்சிருங்க. என்ன போன்ல சார்ஜ் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு செல்லு. நான் இப்ப எங்க போய் இந்த சீட்டை சார்ஜர் வாங்குவேன்? இங்க எண்ணெயும் இல்லையே, இப்ப என்ன பண்ண? கேட்டரிங் நம்ம சீட்டே சார்ஜர் இருக்கா? யானே இங்க என்ன இல்லைங்கிறது சீட்டை போய் சார்ஜரம். நம்ம ஒண்ணு ஏசப்பட ஜோம் பண்ணுவோமா? வாங்க டக்குன்னு ஜோம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, இப்பவே எங்க எண்ணெய ஊத்துங்க, எண்ணெய ஊத்துங்க. அக்னி ஈரகட்டும் அப்பா, அக்னி ஈரகட்டும். எண்ணெயே இல்லாம விளக்கு ஏறிட்டோம். பரலோகத்தில் இவங்க ஏத்து நாதரே, இந்த போனுக்கு சார்ஜ் போடாமலே எனக்கு ஃபுல் பாட்டு நீங்க ஏத்தி தாங்கப்பா. ஒண்ணுமே நடக்கல. நம்ம கடையில போய் வாங்கிடுவோமா? வா டக்குன்னு அங்க சீட்டர் சார்ஜ் இருக்கான்னு பார்க்கலாம். புத்தி உள்ள கன்னிகைகளே, நீங்கள் கல்யாண வீட்டிற்குள் பிரவேசியுங்கள். என்னாச்சு? யாருமே இல்ல, மனவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இல்ல எல்லாரும் நம்மள மாதிரி என்ன காலியா இருக்கும் கடைக்கு போயிருப்பாங்க. லூசு, மணவாளன் அப்பே வந்திருப்பாங்க. அந்த 5 பேரே கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே. நம்மள இங்க இவ்வளவு டென்ஷன்ல இருக்கோம், அங்க ஒருத்தி இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளை எழுப்பி கேட்டிருக்கு முதல்ல. மணவாளன் வந்துட்டாரா? அவரு வந்து இவங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டாரு. இனிதான் நீ எந்திரிச்சு கேக்கே செய்த. ஐயோ மணவாளன் எங்களை விட்டுட்டு போயிட்டாரே. இதுக்கு மேல மணவாளன் வர மாட்டாரா? நம்மள மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களே. திரும்பி மணவாளன் வர சொல்லுங்க. வாங்க, திரும்பி மணவாளன் வாங்க. நான் உங்களை அறியேன். ஐயோ, நாங்க புத்தி இல்லாம வாழ்ந்ததுனால எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நன்றி. நாள் போன உண்மையில் நடக்கிறவர்களோ உண்மையில் நிறுத்துது. பொய்யுள்ளவர்கள் கர்த்தருக்கு அருள்பானவர்கள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிபதிகள் 12:22 வசனம். மிக சிறப்பாக வசனம் சொன்ன அருமையான வாழ்த்துகிறோம். கரங்களை தட்டலாம். இப்பொழுது மனப்பாட வசனம் பிகினர் இ, அதை தொடர்ந்து பாடல் நிரந்தரம் இல்லை பிகினர் இ ஆயுதமாக கொடுக்கிறது. இப்பொழுது மனப்பாட வசனம் சொன்னவர்கள் பிகினர் இ வருகையான பிள்ளைகள். எனக்கு ஒட்டாசை வரும் பருவ கண்களை ஏற்படுத்துகிறேன். சங்கீதம்
உண்மை வானத்தையும் பூமியும் உண்டாகின தேவன் கத்தெடுத்து எனக்கு ஒத்தாசை வேணும் இசுவேலை காய்கிற தூங்கல வணங்கல கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிலையாயிருக்கிறவர். சங்கீதம் 121. பகலிலே வேளாண்மை இரவிலே நிலவாயும் ஒன்றை செயல்படுத்தவில்லை. சங்கீதம் 121 ஒன்னாம் கர்த்தர் என்னும் மேய்ப்பதற்கான தாட்சி அடைகிறேன். காலை தள்ளாட விட்டால் உன்னை காய்க்கிறவர் கூறங்கள். நானே நல்லா மேய்ப்பேன். ஏழுகால் 10-11 வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். சங்கீதம் 121:7. மிக சிறப்பு. கரங்களை நாம் தட்டின மனப்பாட அவசரமாக சங்கீதம் 121 முழுவதையும் சொன்ன உண்மையான பிள்ளைகளை கரங்களை வாழ்த்து. இப்பொழுது பாடல் நிரந்தர பாடல் பிகினர் இ பிள்ளைகள், அதை தொட்டு வினா விடை பிகினர் பி. கன்னிமரியால் அவ கையில கொடு, அவ கையில கொடு. ஆக்ஷன் அதான் ரொம்ப ஓரமா நிக்காம வசனமே சொல்லல. வசனம் தனியா பாடி
இருக்கட்டும். மிக அற்புதமான காலை கொட்டிட்ட உங்க அண்ணா அண்ணா இந்த கட்டுப்பட்ட வேட வெள்ளத்தை நின்றது தண்ணி எடுமா பேக்கில் தண்ணி எடுமா கம்பெனிக்கு ஒருத்தர் வரல போல. சரி முதல்ல வந்தாச்சு, இருக்க வேலையை பார்ப்போம். குட் மார்னிங் சார். கம்பெனினா சீக்கிரமா வேலைக்கு வந்துட்ட. ஆமா சார். இப்படியே கம்பெனி நல்லா வளர்ச்சி அடையும். ஒண்ணு கண்டிப்பா சார். சார் சார் கம்பெனினா இவ்வளவு லேட்டா வர சார்? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார், வண்டி வரவில்லை, பஞ்சர் ஆயிட்டு. லேட் ஆயிடுச்சு சார். அதான் இனிமையா சீக்கிரமா வாங்க. வந்துட்டேன் சார். சார் சந்தேகம், நம்ம கம்பெனில இவரு ரொம்ப நாளா பேலன்ஸ் வச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு ஒரு கெஸ்ட் வருவாங்க, அதை நீ தான் பாத்துக்கணும். அப்படியா சார்? இது நம்ம கம்பெனில 2 பேர்னு சொல்றீ. சார் நீ தான் இன்சார்ஜ். கூப்பிடுறேன், நீங்களே சொல்லிருங்களேன். சரி கூப்பிடு. நான் கூப்பிடுறேன். கேப்டோ சார், ஜெனி சார், உங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்க. நாளைக்கு கெஸ்ட் வராங்க, அவங்கள நீ தான் நல்லா பாத்துக்கணும். அதோட இன்சார்ஜ் இவன் தான், நீங்க அவனை ஹெல்ப் பண்ணணும். பாத்துக்கலாம் சார். சரி ஓகே சார். எத்தனை மணிக்கு வராங்க? அவங்க காலையில இருந்து தூத்துக்குடியில இருந்து வராங்க. ஓகே சார், ஓகே சார். ரொம்ப உணர்ச்சி வசப்படுதுங்க. பிக்கப் எதுவும் பண்ண முடியுமா, இல்ல அவர் வந்துருவாரா? இல்ல அவங்க வந்துருவாங்க. சரி, அவருக்கு என்ன ஏற்பாடு? அவன் சாப்பாடு பிஸ்கட் எல்லாம் கொடுத்துடணும். ஓகே சார். ரொம்ப உணர்ச்சி வசப்படுதுன்னு நினைக்கிறீங்க. சரி சரி ஓகே சார், பாத்துக்கலாம். கேமரா சார், ஜெனி சார், நாளைக்கு நம்ம கம்பெனி கெஸ்ட் வராம. எப்படி என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நாங்க பாத்துருவோம், நீங்க சும்மா இருங்க, நாங்களே பாத்துட்டே இருக்கீங்களா? கவலையே வேண்டாம். சரி அப்ப சரி பண்ணிருங்க. நீங்க போயிட்டு வாங்க சார். சரி ஓகே சார். எதனா சொல்லுங்க. நாங்க பாத்துக்கோம். சரி ஓகே சார். சரி, இதான் நல்ல வாய்ப்பு. கட்டியாயிடு. ரொம்ப உண்மையாகலாம், வேலையை விட்டு துரத்தே வேண்டாம். நாளைக்கு நம்ம செய்ததை பார்த்து மேனேஜருங்க வேலையை விட்டு தூக்கணும். சரியா? பண்ணிக்குவோம். சரியா? சரி சார். சரி வந்துட்டீங்களோ? வாங்க வாங்க. இந்தாங்க பொன்னாட. எல்லாம் ரெடியா? ஓகே சார். காட்டன். சூப்பர் சார். இருக்குதீங்க சார். குட் மார்னிங் சார். வாங்க நம்பி. நீங்க பொன்னாட போடுறீங்களா? இல்ல நீங்களே போடுங்க. சரி ஓகே ஓகே ஓகே. என்ன மாதிரி சார்? ஆட்டுவரே, இது வழியா பார்த்தா பாகிஸ்தானே தெரியும் போல. என்ன ஆச்சோ சார்? நல்லா தான் சார் இருந்துச்சு காலைல. இப்ப என்ன எறும்பு கடிச்சு சாப்பிட்டு போயிட்டா? ஐயோ சார் சார் எதுவுமே இல்லை சார். ஆண்டவரே இருக்கட்டும். கேமரா சார், ஜெனி சார், என்னாச்சு? இவங்க நல்லா இருந்துச்சு, நீங்க பண்ணீங்க சார். கோவப்பட்டாங்க, என்ன பண்ணட்டும் சார்? அடுத்து சாப்பாடு ஏதாவது சார். இப்போ கொஞ்சம் உட்காரு, கொஞ்சம் இருமலா இருக்கு சார். சார் கொஞ்சம் குடிக்கிறது ஆகுமா சார்? குடிக்க இந்த டீ குடிங்க. இந்த இப்போ இதுல என்ன பண்ண போறாங்களோ? சார் டீ குடிங்க. சார். டீ? டீயா?
ஒண்ணுமே எனக்கு தெரியலையே சார். நல்லா பாருங்க சார். அப்படியா? குடிச்சு பாருங்க சார், சூப்பரா இருக்கும். என்னடா இது உப்பள்ளி தட்டி வச்சிருக்க? ஒட்டதே நாங்க வீட்டுமா அது என்ன சார்? என்னடா பண்ற? என்ன பாக்க எப்படி தெரியுது சார்? நம்ம கம்பெனிக்கு வணக்கமா கொடுக்குறவங்க சார். இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது சார். சார் சாரி சார். வேற சாரி வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? பூரி வேற சார்? இதெல்லாம் கேட்காதீங்க சார். வேற என்ன கேட்கணும் உனக்கு சார்? நீங்க கேட்கற இருமலே வருது சார். சாரி சார், தப்பா தான் இருக்கும், மன்னிச்சிருங்க சார். சரி இப்போ நான் என்ன பண்ணணும் உனக்கு சார்? கொஞ்சம் அடுத்து சாப்பாடு கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க சார். சாப்பிட டைரக்டா சொல்லுற. ஓகே சார். சரி சார், கேமரா சார் சேர பாத்துக்கோங்க. நான் அதுக்குள்ள இப்போ நீ வாங்கிட்டு அப்படிங்கிறீங்க. சாப்பாடு விஷயம் நாங்க கரெக்டா இருப்போம். சரி, அப்போ நான் மேனேஜர்கிட்ட சின்ன ஒரு டவுட் இருக்கு, அவர்கிட்ட மட்டும் கிளியர் பண்ணிட்டு நாங்க பார்த்துக்கோம். சரி ஓகே சார். சார் சார் இந்த வந்துட்டேன். தம்பி எப்போ சாப்பாடு வரும் சார் நாளைக்கு வந்துருமா? இதாங்க சார். சார் சார் ஓபன் பண்ணிக்கோங்க. நான் பார்சல் கட்டியிருக்காங்க, அவசரத்துல ஏதோ ஒண்ணு நீங்க மறந்த மாதிரியே இருக்கு சார். தண்ணி இருக்கலாம். போனதாமா இந்த எதுவும் போடுறீங்களா? அப்படியே வச்சுக்கோங்க, கீழே வைங்க. இல்ல நான் கொஞ்சம் பொறுத்து வரேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சார் எதுவும் வேற எதுவும் பண்ணதே போதும் பாரு ஆசா. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி. என்ன சார் ஆச்சு? ஹரி பிரியாணி இல்ல. ஹரி பிரியாணி இடம் நம்ம மாப்பிள்ளை கடை. ஆமா. சரி சார், நான் வெயிட் பண்றேன், வாங்க. என்ன நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. அவன் சாப்பிடணுங்களா? அவன் சாப்பிட்டாதான் விஷயம் ஆகும். அவர் போற போக்க பார்த்தா வேலையை விட்டு தூக்கிடுவார் போல. வாங்க என்ன தெரியல, எப்போ வருவாங்கன்னு தெரியல. நல்லா சாப்பாடுல வேலையை விட்டு தூக்கணும். சாப்பாடுல மருந்து கலந்து கொடுத்தது நம்ம தான். கீழே உப்பு சீனிக்கு வந்து உப்பு பார்த்தா நம்ம தான். வேற அந்த இது பொன்னாடியை கிழிச்சு கொடுத்தது நம்ம தான். நாம தான் எல்லாம் நல்லா கிழிச்சு கொடுத்தாச்சுங்க. ஆனா வேலையை தூக்கிடுவார், கவலைப்படாத. உண்மையாக நமக்கு இன்னும் ஆளாது. அதான் கன்ஃபார்ம் தூக்கிடுவார் இன்னைக்கு வேலையை விட்டு. சரி பாப்போமா? சரி போவோம். அவர் கூப்பிட்டு வரோம். சரி போயிட்டு கூப்பிட்டு வரோம். ஹலோ, தூத்துக்குடிக்கு வந்துறாரோ? தம்பி எங்க போனீங்க? வாங்க சார். வந்துட்டேன். சொல்லுங்க சார். அப்படியே உங்க கம்பெனிக்கு வந்து சாப்பிட கொண்டு வரேன். மேனேஜர் சார், மேனேஜர் திட்டுவார் சார். இதெல்லாம் நான் பாத்துக்கிறீங்கல்ல, கூப்பிட்டு வரேன், பாத்துக்கோங்க. மேனேஜர் சார் கூப்பிடுறாரு. ஜெடி சார் கேட்கல சார், உங்களையும் தான் சார். உட்கார் தம்பி. ஏதோ கூப்பிட்டுருக்காரு, வேலையை விட்டு தூக்க போறாருன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்க? இல்ல இவனை வேலை தூக்க கூப்பிட்டு நம்மள இல்ல. நம்ம மருந்த கலந்து கொடுத்தது தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சிருக்கா? 6 மாசம் நீ மேனேஜர், 6 மாசம் நான் மேனேஜர் வச்சு என்ஜாய் பண்ணுவோம். பார்ப்போம் முதல்ல. இது ஏதோ 6 மாசமா? என்ன தம்பி 6 மாசம்? என்ன 6 மாசம் சார்? ஏதோ 6 மாசம் என் காதல் வந்துச்சு. இல்ல ஒண்ணு இல்ல சார். 6 மாசம் நீங்க தூத்துக்குடி கொத்தனாங்க ஆகும். அப்படியே என் கூட சேர்ந்து சாப்பிடலாம். உங்க எம்ப்ளாய்ஸ் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி சார் கூப்பிடு. எப்ப சாப்பிடலாம்ப்பா எல்லாரும்? இப்பதான் சார் சாப்பிட்டுட்டே வந்தேன். நீங்க வேற தம்பி, நான் பார்த்து நீங்க ரொம்ப பசியோட இருக்கமே கேள்விப்பட்டேன். அதான் சார். வேண்டாம் சார். ஏன்பா என்னாச்சு? இந்த இவன் சாப்பிடலாம் சார். அப்படியாப்பா? வரையப்பா சாப்பிடாங்க தம்பி. இல்லை சார், எனக்கு வயிறு வலி. வேண்டாம். வயிறு வலியா? லீவ் போடலாம்ல, அவ்வளவு கடமை உணர்ச்சியா? சார் வேலை தான் சார் முக்கியம். ஓ அப்படி வரீங்க. தலைவரே இங்க பாருங்க, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க, அருமையா இருக்கும். வெரி
என்ன வீடியோ நீ? உங்க எம்ப்ளாயிஸோட ஹிஸ்டரி தான், வேற ஒண்ணு. சார் என்ன சார் ஆச்சு? உங்களுக்கு இப்படியா சொல்லியிருக்கேன். என்ன சார் கொஞ்சம் அந்த சாப்பாடை மட்டும் கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க அவங்கள. இது சாப்பிடுங்க, போனஸ் கிடைக்கும். சார் வேண்டாம் சார். சார் சாப்பிட்டா போனஸ். வேண்டாம் சார். சொல்லுங்க. சரி சார் சொல்லியிருக்கோம். மேனேஜர் சார், எனக்கு தெரிஞ்சு ஜெய் சார் கொஞ்சம் அன்னைக்கு காலில் சிக்கா இருந்தாரு. ஓ அப்படியா? இப்ப சாப்பிட்டே அவன் என்கிட்ட உண்மையை சரி சொல்லி பேர் சாப்பிடாத சார், சொல்லுங்க சார் அவர்கிட்ட. ஏன் நான் வேண்டாம் சார், எனக்கு வயிறு வலிட்டு இது சாப்பிட்டா என்னது ஆகுமே தெரியாது சார். உண்மையை சொல்லுங்க, வேலையை விட்டு தூக்கலாம். அவனை வேலையை விட்டு தூக்க கொஞ்சம் வேலை பார்த்துட்டேன் சார். இல்லை பேட்டி மாற்ற பார்த்தோம். நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நினைக்கல சார். வேலையை விட்டு தூக்கிட்டு நீங்க இவனோட நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கணும். நினைச்சிருங்க சார், நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஆனா இதை மட்டும் உங்க கம்பெனி வேலையில பார்த்தா எங்கேயோ போயிருக்கும் உங்க கம்பெனி சார். சார் நான் அப்படி செய்ய மாட்டேன் சார், வேலையை விட்டு தூக்கிடாதீங்க சார். தூக்க போறேன், தூக்கி 1/2 மணி நேரம் ஆகுது. சாரி சார். சார் சார் தூக்கிடாதீங்க சார். சார் மணிங்க கொத்தனாரெல்லாம் தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்டு இறங்காம வேற வழியில. சரி சார். சார் கேபின் நம்ம தப்பு பண்ணிட்டோம் கேபின். சார் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்க சார், இப்போ பண்ண மாட்டோம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்க இன்னும் பண்ணுவீங்க. மேனேஜர் ரொம்ப பணிவா பேசுறீங்க. ஓடா வெளிய போ போ, அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டாங்க. சரி கவலை பேசுங்க கொஞ்சம். ஏன் சார் என்னாச்சு? இப்போ சொல்லுங்க. வேலையில பண்ணிருக்காங்க, சதி பண்ணிருக்காங்க. சார் நான் என்ன பண்ணேன் சார்? நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அது அவங்க உன்னை விட அவங்க மேல போறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அதே ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே சார். அவங்க அப்படிப்பட்டப்போ இல்லை சார். ஆனா என்ன இப்படி டக்குனு வேலையை விட்டு தூக்குறது? சரி அப்பா நீங்க சொன்னா வேலையில சேர்த்துக்கலாம் சார். நம்ம கெஸ்ட் சரி ஓகே, அவர் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. சரி வாங்க. உண்மையா இருக்கிறவன் இறுதி வரை நிலைத்திருப்பான். தலைப்பு ஜபத்தில் நிலைத்திரு, ஜபத்திலே உறுதியார் தடுத்திருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பாகம். கரங்களை தட்டலாம். ரொம்ப அழகாக வசனம் சின்ன பிள்ளையை வாழ்த்துவோம். கொஞ்சம் உற்சாகமா கரங்களை தட்டுங்க. அந்த சின்ன பிள்ளைங்க இருக்காம ரொம்ப அழகா அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது மனப்பாட வசனம் பிகினர் சி, அதை தொடர்ந்து நடனம் சிறு பிள்ளை என்ற பாடல். பிகினர் சி மனப்பாட வசனம் சொல்ல வர்றாங்க. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:13. கர்த்தர் பெரியதாக காரியங்களை செய்வார். யாவே 2:21. என் கிருபை உனக்கு போதும், இடத்திலே காணாயிருப்போம். சற்பனியா 3:10. நீ ஆசியாவாய் பாய். ஆதியாகமம் 12:2. தேவை நாட்டெல்லாம் கூடு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. பூமியின் கொடிகளை எல்லாரும் கர்த்தரை கேட்பா பாருங்கள். ஆண்டவர் சத்தத்துடன் அவர் சந்தின் முன் வாருங்கள். எனக்கு ஒட்டாசை வரும் என் கண்களை வேறக்கிற. சங்கீதம் 121:1. நல்ல செய்திதான் அது நாகமானுக்கு, அடிமை பெண்ணலோ அதை அறிந்து அறிவித்தாய். நீயும் அவளை போல் நல்ல சாட்சியவான் இரு. நல்ல மேய்ப்பன் யார்? இயேசு. இயேசு எதனால் ஏறி பவனி வந்தார்?
தானியேல் எத்தனை முறை ஜெபித்தான்? 3 முறை. நான் மந்தாவின் நிறப்பின்ன வெண்மை. யோனாவை விழுங்கியது யார்? உங்கள் அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிற போல நீங்களும் நினைக்கிற எல்லாவற்றையும் பரிசுத்திருங்கள். 1 பேதுரு 1:15. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1. ஆகையால் பூமி நிலமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். சங்கீதம் 46:2. அதே ஜனங்கள் கொந்தளித்து போக்கி அதே பெருக்கினால் பர்வதங்கள் அருகாலும் நாம் பயப்படும். சங்கீதம் 46:3. ஒரு நதி உண்டு, அதில் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். சங்கீதம் 46:4. தேவன் நதியின் நடுவில் இருக்கிறார், அவர் சேராது. காலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 47:5. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சங்கீதம் 46:6. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. பூமியிலே பால் கழிப்புகள் நடப்பிக்கிறவைகளை கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். சங்கீதம் 46:8. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முழுக்குகிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். சங்கீதம் 46:9. அவளை அறிவாயோ உமது தேவன் என்கிறவன்
சொன்னதை அறிவாயோ தன் வீட்டையும் நாட்டையும் விட்டு வந்த அவளை அறிவாயோ கத்தரி சட்டை கீழ் வந்த அவளை அறிவாயோ நல்ல தீர்மானத்தின் பலனை பெற்றதை அறிவாயோ கத்தரி சட்டை கீழ் வந்த அவளை அறிவாயோ அவளை போல நீயும் நல்ல தீர்மானம் செய்வாயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 2025ஆம் ஆண்டின் பிபிஎஸ் அறிக்கை. இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 10ஆம் தேதி வரை பிபிஎஸ் நடத்துவதற்கு தேவன் கிருபை தந்தார். இந்த வருடம் நிலைத்திரு என்ற தலைப்பின் கீழ் நடந்த பிபிஎஸ் முகாமில் திருமதி பியூலா, திருமதி பிரியதர்ஷினி ஆகியோர் பயிற்சி பெற்று வந்தோம். நமது சேகர தலைவர் கேவிஜே வாட்சன் வரதராஜ் ஐயா அவர்களின் ஆலோசனையின்படி பாலியநேசன் ஊழியர் செல்வி அபிலா அவர்களும் எங்களோடு இணைந்து கொண்டார். ஏப்ரல் 27ஆம் தேதி பிபிஎஸ் ஆயத்த கொடுகை நடைபெற்றது. அதில் பிபிஎஸ் ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் பிபிஎஸ் ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் டீச்சர்ஸ் டிவோஷன் நடைபெற்றது. நிலைத்திரு என்ற தலைப்பின் கீழ் அன்பில் நிலைத்திரு, தீர்மானத்தில் நிலைத்திரு, உண்மையில் நிலைத்திரு, ஜபத்தில் நிலைத்திரு, பரிசுத்தத்தில் நிலைத்திரு, விசுவாசத்தில் நிலைத்திரு, அழைப்பில் நிலைத்திரு, சாட்சியில் நிலைத்திரு, நம்பிக்கையில் நிலைத்திரு, முடிவு வரை நிலைத்திரு என்ற தலைப்புகளின் அடிப்படையில் வசனங்கள், பாடல்கள் மற்றும் கதைகள், பப்பட் ஷோ, மேஜிக், கிராஃப்ட், ஆக்டிவிட்டிஸ், கேம்ஸ், வீடியோ காட்சிகள் மூலமாக கற்றுக் கொடுத்தோம். நமது பகுதியில் செய்த ரேனியஸ் ஐயாவின் வாழ்க்கை வரலாறு தொடர்கதையாக சொல்லப்பட்டது. ஒவ்வொரு நாள் காலையிலும் இடைவேளை நேரத்தில் பிபிஎஸ்ஸில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு டீ, ஸ்நாக்ஸ், ஜூஸ் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மே 5ஆம் தேதி அன்பின் விருந்தாக மைனாப்பேரியில் உள்ள இமானுவேல் பள்ளிக்கு சொந்தமான எபனேசர் கார்டன் என்ற இடத்திற்கு சென்றோம். பிபிஎஸ் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் 157 பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:1. எவனுடைய அக்கிரமத்தை இயேசு எண்ணாதிருக்கிறார்களோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:2. நான் அடக்கி வைக்க மட்டும் நித்தம் என் கரதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போட்டிற்று. சங்கீதம் 32:3. இரவு பகலும் உம்முடைய கை என் மேல் பாரமா இருக்கிறதுனால் என் சாரம் உஷ்ணகால வறட்சினால வறண்டு போயிடுச்சு. சங்கீதம் 32:4. நான் என் அக்கிரமத்தை மறைக்காம என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ள எவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகப்பெரிய ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. சங்கீதம் 32:6. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீ இக்கட்டுக்கு விரட்டி காத்து ரச்சனைய பாடல்கள் என்னை சூழும்படி செய்வீர். சங்கீதம் 32:7. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இனிமேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். சங்கீதம் 32:8. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கெட்டப்பட்டாலுடைய உண்மைக்க சேராத புத்தியில்லா குதிரையை போல கோவேறு கழுதையை போல இருக்க வேண்டாம். சங்கீதம் 32:9. இன்னார்களுக்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10. 1 கொரிந்தியர் 13:1. நாம் மனுஷ பாஷைகளில் நீதர்கள் பாஷையும் பேசினாலும் சத்தம் இடுகிற கைத்தாளம் போலவும் ஓசை இடுகிற வெண்கலம் போலவும் இருக்கும். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13:2. நீதி சாதமுடையது, அன்புக்கு புறமா இல்லை, அன்பு தன்னை புகழாது, இரமா பாயிராது. 1 கொரிந்தியர் 13:4. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. சங்கீதம் 29:4.
பேதுரு வந்திரைய யாக்கோபு யோவான் பேதுரு வந்திரைய யாக்கோபு யோவான் பேதுரு வந்திரைய யாக்கோபு யோவான் நீல கடலில் ராமனோடும் வாழை போட்டும் ஒன்றுமாக பாடவில்லை ராமனோடும் வாழை போட்டும் ஒன்றுமாக பாடவில்லை ராமனோடும் வாழை போட்டும் ஒன்றுமாக பாடவில்லை நீல கடலில் இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார் இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார் இயேசுநாதர் படகின் உள்ளே வந்தார் நீல கடலில் ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார் ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார் ஆழத்தில் வலைகளை போடுங்கள் என்றார் நீல கடலில் வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது நீல கடலில் நாலாறு விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மிக சிறப்பாக அருமையாக வசனம் சொன்ன பிள்ளையை வாழ்த்துவோம். எல்லா கரங்களை இருதயம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கண்கள் வெற்றுமையான கண்கள் தேவன் பெறுகிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கால்கள் உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார் உன் வலையெல்லாம் நிலையப்பட்டிருப்பதாக. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வாய் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் புறப்பட வேண்டாம். எபேசியர் 4:29. உதடுகள் ஜீவனை பார்க்கிறோம் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். சங்கீதம் 63:3. பாதங்கள் சத்துவ கையில் என்னை ஒப்புக்கூடாமல் என் பாதையிலே விசாரணை நிறுத்துது. சங்கீதம் 109. கைகள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏதற்கு கட்டளை சோஸ்தரியுங்கள். சங்கீதம் 134ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் காலை சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3:26. நிலச்சினிக்கல் தம்பி நிலச்சினிக்கல் செடியோடு குடியாக நிலச்சினிக்கல் நிலச்சினிக்கல் தம்பி நிலச்சினிக்கல் செடியோடு குடியாக நிலச்சினிக்கல் தனியாக கொடி ஒன்று போனாலே மிகுதியான பழங்களை தராதே தனியாக கொடி ஒன்று போனாலே மிகுதியான பழங்களை தராதே இணைந்து வாழ்ந்திடு அமரில் நிலைத்திடு இணைந்து வாழ்ந்திடு அமரில் நிலைத்திடு ரம் பம் பம் ரம் பம் ரம் பம் பம் ரம் பம் பம் ரம் பம் பம் ரம் பம் ரம் பம் பம் ரம் பம் ரம் பம் பம் ரம் பம் பம் ரம் பம் பம். கொடியாக இருக்கனே வேஸ்டென்று நீக்கிடுவான் ஏசப்பா வஸ்தான கொடியாக இருக்கனே வேஸ்டென்று நீக்கிடுவார் ஏசப்பா இணைந்து வாங்கிடு அவரில் நினைக்கிடு இணைந்து வாங்கிடு அவரில் நினைக்கிடு ரம் பம் ரம் பம் ரம் பம் ரம் பம்
bum rum bum rum bum bum rum bum bum rum 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 bum bum. சவுலுக்கு யாரை எஸ்பா பத்தி பேசுறாங்களோ அவங்களாம் அடிச்சானா. அதனால நம்ம இன்னொரு ஊருக்கும் போய் நம்ம எஸ்பா பத்தி பேசுறவங்களாம் அடிக்கொண்டு குதிரை பேர் இருந்தானா. அப்போ இந்த ஒளி வந்துதான் மேல இருந்து அதை ஏசுபா பேசினாங்களாம். நீ எதுக்கு என்னை துன்பப்படுத்தினு பேசினாங்களாம். அப்போதுல இருந்து சவுல் வந்து தீர்மானம் எடுத்தானா. நான் உன் பிள்ளைங்களை துன்பப்படுத்த மாட்டேன், என் பேர் பவுலுன்னு மாத்திக்கிட்டானா. பிறகு எல்லா ஊருக்கும் போய் பேச ஆரம்பிச்சானா. முன்னொரு காலத்துல வந்து அலங்காரத்தை வந்து சுத்தி அடிச்சாங்களாம். அடிக்கும்போது அலங்காரத்துல சுத்தமெல்லாம் போச்சு. அதே மாதிரி நம்ம இதயத்துக்குள்ளேயும் அழுக்கு தூசி எல்லாமே விரட்டிட்டு உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தீங்களா? கிதியோன் வந்து இருந்தாங்களா. அவங்க போர் பண்றதுக்காக கடல் மண் அளவுக்கு ஆட்கள் கூட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பயமா இருந்துச்சா. கர்த்தர்கிட்ட கேட்டாரா, நான் எப்படி போர் பண்ண முடியும்னு கேட்டாங்க. கர்த்தர் சொன்னாரா, நீ போர் பண்ணி நீங்க விசுவாசத்துல ஜெயிச்சுவீங்கன்னு சொன்னாங்க. அப்ப போர் பண்ணாங்க, விசுவாசத்துல அவங்க ஜெயிச்சுட்டாங்க. நம்மளும் விசுவாசத்துல நினைத்து இருக்கணும். சோவான் முடி வர நிறுத்திருந்தாங்க, அதே மாதிரி நம்மளும் முடிவர நிறுத்திருக்கோம். கர்த்தரை நம்பிக்கிறவன் பாக்கியவன். எல்லாரும் கர்த்தரை நம்பிக்கையா இருக்கணும். எலியா தீர்க்கதரிசி வந்துட்டு ஜோம் பண்ணி மேல இருந்து அக்னியா இருக்கிறது மாதிரி நீங்களும் ஜோம் பண்ணுங்க, ஜெபத்தில் நிலைத்திருங்க. யாக்கோபு வந்து அவங்க அண்ணனுக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாராம். அந்த அண்ணன் போற வழியில ஒரு கல்ல எடுத்து வச்சு படுத்தாராம். அப்போ வந்து பயந்தார யாக்கோபு. அப்போ தேவன் வந்து நீ எங்கெல்லாம் போறியோ நான் கூட வருவேன். விசுவாசத்தில் நிறுத்தரு. நாகவான்க்கு ஒரு படுத்தனதுக்கு வந்து குஷ்டநோய் இருந்துச்சான். அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு சிறு பெண் சொன்னா, எரிக்கா தீர்த்ததின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போனால் சரியாயிடும் சொன்னா. நீங்களும் அது மாதிரி அன்பில் அண்ணனே பார்க்கிறான் 2 பேர் நாங்கள். அவங்க வந்து பேதிரிட்ட போய் சொன்னாங்களாம். அதுக்கடுத்து சொத்து போயிட்டாங்களாம். அப்புறம் நம்மளும் அவங்க மாதிரி இல்லாமல் நம்ம உண்மையில நினைத்திருக்கணும். உண்மையை நினைத்திருக்கணும். வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒருத்தன் வந்து வேலை பார்க்குற இடத்துல திருட்டுனானா. அவனை பிடிச்சு பவுல்கிட்ட கொண்டு விட்டாங்க. அவன் வந்து நீ செஞ்ச தப்பெல்லாம் ஏசப்பாட்ட சொல்லு, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னானா. அப்போ வந்து எல்லாத்தையும் ஏசப்பாட்ட சொல்லு அப்படின்னு சொன்னானா. சொல்லி ஏசப்பாவும் மன்னிச்சுட்டாங்க. தீர்மானம் எடுத்தானா, நீங்களும் மாட்டேன் தீர்மானம் எடுங்க. நீங்களும் தீர்மானம் எடுத்து நினைக்கிறீங்க. கரங்களை தட்டலாமா? எல்லாம் கொஞ்சம் உற்சாகமா கரங்களை தட்டுங்க. ரொம்ப அழகாக இந்த வேதத்தில் உள்ள நல்ல நிகழ்ச்சிகளை கதை போல சொல்லி நமக்கு புரிய வைத்து அருமையான பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். மீண்டும் உற்சாகமா கரத்தில் இப்பொழுது நாடகம் இன்டர்வியாஸ், அதை தொடர்ந்து வேண்டும் இயேசுவே என்ற பாடலுக்கு அபிநய நடனம் ஆடவர்கள் பிரைமரி பாய்ஸ் ஆயத்தமாக அன்போடு சென்று ஜூனியர் பாய்ஸ் பி ஆயத்தமாக அன்போடு சென்று இப்பொழுது நாடகம் இன்டர்வியாஸ்.
உட்காருங்க. ஹலோ, கொஞ்சம் கவனிங்க. இந்த வருஷம் கருத்து என்னதுமா விபிஎஸ்ல? நிலைத்திரு. சரி, நம்ம இன்னைக்கு தீர்மானத்துல நிலைத்திருன்னு பார்ப்போம். என்ன சரி, நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? நான் 40 நாள்ல வேதாகமத்தை முழுசா முடிக்கலான்னு இருக்கேன். வெரி குட். அடுத்து? நான் உங்களுக்கு முன்னாடி காலையில எழுந்து ஜெபிக்கலான்னு இருக்கேன். சரி, பரவாயில்ல. எனக்கு முன்னால எழுந்துருவியா? ரைட். நீமா? நான் இவங்கள மாதிரிலாம் கிடையாது. நான் வந்து டெய்லியும் 1000 சோஸ்திர பள்ளி சொல்ல போறேன். எந்த சேலஞ்சுக்கு நீங்க யாரும் வாரீங்களா? நான் வா. நீ நம்ம செய்ய போற? நான் வந்து இவங்க மேல கஷ்டமான வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து எல்லாருமே அன்பா இருப்பேன். வெரி குட். சரி, நம்ம நாளை கிளாஸ்ல பாப்போம். என்ன நீங்க தீர்மானம் எடுத்துறதா? வாங்க எல்லாரும். ஏதோ ஒருத்தி 40 நாள்ல பைபிள் முடிக்க போறேன்னு இருக்கா. ஒருத்தி என்னன்னா அத்தைக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ண போறேன்னு இருக்கா. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சாயங்காலமும் விடிய காலமும் உண்டானால் என்ன 40 நாள்ல பைபிள் முடிக்க போறேன்ட்டு ஆதியாகமத்திலே இருக்கீங்க. நான் தியானம் செஞ்சுட்டு இருந்தேன். இஷ்டப்படாதீங்க. நல்லா தியானம் செய்யுங்க. ஆதியாகமே வரா, இன்னும் 40 நாள்ல எதுக்கு வரணும்? சரிவா, அவளை பாப்போம். அத்தைக்கு முன்னாடி எஞ்சி ப்ரேயர் பண்றேன்னு இருக்கா. நெல்சி, ஒரு 10 நிமிஷம் தூங்குவாங்கப்பா, விட மாட்டீங்களா? என்னமோ அத்தைக்கு முன்னாடி எஞ்சி ப்ரேயர் பண்ணேன்னு தான் தீர்மானம் எடுத்திருந்தேன். ஒரு 10 நிமிஷம் ப்ளீஸ். நல்லா நினைச்சிருக்காங்க 2 பேரும். அடுத்த நாள். சரிம்மா, எல்லாரும் தீர்மானம் எடுத்தீங்களே, உங்க தீர்மானத்துல நிலைச்சிருந்தீங்களா? அத்தை, நான் 40 நாள்ல முடிச்சிடலாம்னு நினைச்சேன். முதல் நாள்ல ஆதியாகமத்திலே நினைச்சிருந்தேன். இன்னும் என்னைக்கு வெளிப்படுத்த விசேஷம் போறேன்னு தெரியல. இன்னும் உன்னுடைய தீர்மானத்துல உண்மையா இருக்கல என்ன பாப்பா? அடுத்துமா? ஆமா, நான் காலையில எந்திக்கலாம்னு நினைச்சேன். 10 நிமிஷம் சொன்னேன். அரை மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கிட்டேன். ஜபத்துல நிலைத்திருக்க முடியல என்ன பாப்பா? நீமா? அத்தை, நான் இவங்க 2 பேரையும் குறைதான் பார்த்தேன். ஆனா நான் ஒரு சோஸ்திர படி கூட சொல்லல. விசுவாசமா சொல்லிட்டு போனேன். ஆனா அங்க முடியல. உங்களுடைய விசுவாசத்துல உன்னால நிலைத்திருக்க முடியல. சரி பாப்பா, நீ? நான் வந்து எல்லாத்தையும் அன்பா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இவங்கிட்ட குறை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால என்னால அன்பா இருக்க முடியல. உன்னிடத்திலேயே அந்த அன்பா இருக்கிறங்கிற தீர்மானத்துல நிலைத்திருக்க முடியலன்னு. சரி பாப்போம். நீங்க ஆண்டவட்டத்துல ஜபத்துல உறுதியா இருந்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட காத்திருந்தீங்கன்னா, உங்களுடைய தீர்மானத்துல நீங்க எல்லாம் நிலைத்து இருக்க முடியும். நீங்க எல்லாம் உங்க தீர்மானத்தில் நிலைத்திருந்தீங்களா? லெந்து டேஸ்ல லெந்து டேஸ்ல நம்ம அநேக தீர்மானங்கள் எடுப்போம். ஆனா ஒரு தீர்மானத்திலையும் நம்மளால சரிவர நிலைத்து நிற்க முடியாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்து நிற்போமே. ஆனால் நம்முடைய தீர்மானத்துக்கு தடையாயிருக்கிற கோபம், சண்டை, சச்சரவு, மனச்சஞ்சலம், கவலை, துன்பம், துக்கம், தூக்கம் இவை எல்லாவற்றிலிருந்தும் இந்த தடையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்து நம்முடைய தீர்மானத்துல நம்ம நிலைத்து நிற்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பார். அழைப்பில் நிலைத்திரு. அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே
நிலைத்திருக்க கடவன். 1 கொரிந்தியர் 7:20. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:8. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். நீதிமொழிகள் 16:20. கர்த்தருக்கு எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே உன்மேல் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழி 29:25. கர்த்தர் எனக்காக யாரையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. யாக்கோபின் தேவன் தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் பாக்கியவான். சங்கீதம் 146:5. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், பாக்கியம். நீதிமொழி 7:28. மொழிபெயர்த்தது யார்? ஜெர்மனியிலிருந்து வந்த மிஷனரி சீகன்பர்க் என்பவர் முதலாக புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்தார். வேத புத்தகம் எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது? வேதாகமம் தீபம் மற்றும் வெளிச்சத்துக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. வேதாகமம் முதலில் எப்போது அச்சடிக்கப்பட்டது? கிபி 1524 ஆண்டில் முதலாக ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்டது. வண்ணத்து பூச்சியால் இருந்தால் இறக்கைக்காக அமை துதிப்பேன். சின்னஞ்சிற்றாய் நான் இருந்தால் பாட்டு பாடி உமை துதிப்பேன். மீண்டும் மீனாய் நான் இருந்தால் வாயை வாட்டி உமை துதிப்பேன். துதிப்பேன் திறமே என்னையும் படைத்ததினார். பொருளம் தந்தி மகிழ்ச்சி தந்தி இயேசுவை கண்டு உங்க சொந்தமாக்கி துதிப்பேன் திறமே
துதிப்பேன். பெரிய முதலைய நான் இருந்தால் சிரித்தால் உம்மை துதித்திடுவேன். மயிலை போல நான் இருந்தால் தோலை விரித்து உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ஒருளம் தந்தே மகிழ்ச்சி தந்தே இயேசுவை தந்து உன்னை சொந்தமாக்கி துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். 4:8 சாட்சியில் நிலைத்தரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8 1 தீமோத்தேயு 4:4 முதல் 16 வரை. கர்த்தர் எல்லாத்தையும் இருக்கிறது. ஸ்தோத்தரிக்கிறோம். ஏற்று கொள்ள பரவதல்ல, ஒன்று மட்டும் தள்ளப்படுவதில்லை. அது வேத வசத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாகப்படுகிறது. இவர்களை நீ சகோதரர்களாக போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளில் நீ அனுசரித்த நற்போதகத்தீரும் தெரிந்தவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரராய் இருப்பாய். பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிர்ணயம் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தெய்வமே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் நிலைமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. நான் வரும் அளவு வாசிக்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு. மூப்பராகிய சங்கத்தார் உண்மை கைகளை வைக்கும் போது தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியா இராது. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா இரு. இவைகளில் நிலை கொண்டு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பே எனக்கு இடாவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஆசையிடுகிற கைகாலம் போலவும் இருப்பேன். 1 கொரிந்தியர் 13:1. நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. நீங்கள் சோதனை உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 26:41 முன்பாகம்.
பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷ பாக்கியவான். சங்கீதம் 34:8. கர்த்தருக்கும் பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து நடத்தேன். 2 தீமோத்தேயு 4:7. ராஜாவின் படைத்தலைவன் யார்? பலிபீடத்தை சுற்றி எத்தனை குடம் தண்ணீர் ஊற்றினார்கள்? 12 குடம். இயேசு எருசலேமுக்கு வந்தார். நாள் 9. நம்பிக்கையில் நிலைத்திரு. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை இதுவரை பற்றிக்கொள்வோமாக கிறிஸ்துவுக்குள் பங்குள்ளவர்களாக இருப்போம். எபிரேயர் 3:14. ஆண்டவர் இந்த நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நீங்கள் நிலையான நாளில் வேலைக்காரர்கள் போதனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான வைத்த உண்மையும் உள்ள ஊழியக்காரன் ஆவார். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனுக்கு காணப்படுகிற ஊழியக்காரனோ பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் மேல் தன் விசாரணைக்காரனாக வைப்பேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனும் கொல்லாம இருந்து என் ஆண்டன் வரனால் செல்லும் என உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு தன் உடன் ஊழியக்காரனை அடிக்க தொடங்கி வெறியோடே குசிக்கவும் குடிக்கவும் தலை கொண்டாள். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அவன் நினையாத நாடுகளிலும் அவனுடைய எஜமான பணி கடினமாய் திரட்டி அவன் அங்கு பத்தடிப்போர் நடந்தது. பைபிள் ஹோலி லைஃபே ஜாலி வேதவாசி அலினேசி எல்லா பேசி நிலைத்திரு நண்பா அழைப்பு நிலைத்திரு நண்பா நண்பா அழைப்பு நிலைத்திரு நண்பா. முடிவு வரை நிலைத்திரு. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இறுதி வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22. கரங்களை தட்டி வாழ்த்துவோம். இப்பொழுதும் மனப்பாட வசனம் இன்டர் கேல்ஸ். அதனைத் தொடர்ந்து ஒரு சிறப்பான அபிநயம் கானகத்துக்குள் காட்டுக்குள்ளே இன்டர் கேல்ஸ். எபேசியர் 2:1 முதல் 8 வரை. அக்கிரமினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் ஆவிக்குரிய இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாவின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது தோன்றுகிற கிரியின்படியாகவும் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின் படியை நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமத்தில் மறித்தவராக இருக்க நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரசிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசு கூட அவர் நம்முடைய வைத்த கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார்.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. காட்டுக்குள்ள கடவுளம் என்று சத்தம் கேட்க வானவில் ஒண்ணு வானத்தில் தோணுச்சான். அப்போ வானவில் ஒண்ணு வானத்தில் தோணுச்சான். கலக்கலரா பழிச்சு நீ 7 நீர வண்ணங்களோடு ஆண்டவர் அன்ப சொல்லி மகிழ்ச்சான். அது ஆண்டவர் அன்ப சொல்லி மகிழ்ச்சான். அதை பார்ப்பது இல்லை ரசிப்பது இல்லை தன்னான தான நன்னா. அதை பார்ப்பது இல்லை ரசிப்பது இல்லை தன்னான தான நன்னா. காலத்துல வெள்ளத்தாலே அழிவுக்கு தோன்ற ஆண்டவர் செய்த வாக்கு தத்தமாம். அது ஆண்டவர் செய்த வாக்கு தத்தமாம். இது போல் அறிவு இனிமே இல்லை என்று சொன்ன ஆண்டவர் பூமிக்கு மேல வானை வச்சாரு. பூமிக்கு மேல வானை வச்சாரு. அதை பார்ப்பது இனிமே ரசிப்பது இனிமே தன்னான தான நன்னா. அதை பார்ப்பது இனிமே ரசிப்பது இனிமே தன்னான தான நன்னா. ஆண்டவரே, வெறும் கையும் கோலுமாய் பிரயாணப்பட்டு போனேன். நான் உம்மிடத்தில் உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டிற்கு திருப்பி வர பண்ணினார். கர்த்தர் எனக்கு தேவராய் இருப்பார் என்று பொருத்தனை பண்ணினேன். யெகோவா தேவனே, 12 மகன்களையும் 1 மகளையும் திரளான ஆடு மாடுகளையும் கொடுத்து என் தகப்பன் வீட்டிற்கு கொண்டு வந்து என்னை நிலைத்திருக்க பண்ணியதற்காய் நன்றி. ஆமீன். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, செபிலோன், இஸ்தகார், தான், காத், ஆசேர், நப்தலி, யோசேப்பு, பென்யமீன் எல்லாரும் வாங்க. என் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கு குடியிருந்த கானான் தேசத்துக்கு வந்துட்டோம். இங்க நம் மந்தைக்கு நல்ல மேய்ச்சல் இருக்கும். நம் மந்தைகளை ஓட்டி சென்று மேய்த்து வாருங்கள். சரிப்பா. அப்பா அப்பா, அண்ணன் தான், நப்தலி, காத், ஆசேர் துன்மார்க்கம் பண்றாங்கப்பா. யோசேப்பு, அவங்கள் உன் சகோதரர்கள், அப்படி சொல்லக்கூடாது. சரிப்பா. என்னோட பெரியவன் ஒருத்தனுமே இல்ல. என் எஜமான் இவ்வளவா உயர்த்தி இருக்காரு. அப்படி இருக்க நீ அவருடைய மனைவியா இருப்பதினால் நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி?
கேவிஜே வாட்சன் வரதராஜ் ஐயா, அம்மா மற்றும் சபை ஊழியர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.